கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எதிரியான அழகை நான் எடுத்து வென்றிடுவேன். எதிரியான அழகை நான் எடுத்து வென்றிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் வல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். நல்லவர் வல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். எனது பலனும் எனது மீட்பு கீதமுமானார். நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். நான் நம்பியிருக்கும் கேடயம் கோட்டையுமானார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் வல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். நல்லவர் வல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கு பயமில்லை. கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கு பயமில்லை. கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் வல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். நல்லவர் வல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லமை மிக்கவர் செயல் பல எனக்கு செய்தாரே. வல்லமை மிக்கவர் செயல் பல எனக்கு செய்தாரே. உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் வல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லமை மிக்கவர் செயல்பட எனக்கு செய்தாரே. உயிரோடு இருந்து உலகத்திற்கு நான் எடுத்து சொல்லுவேன். எலிசபெத்து சகரியா குடும்பத்திற்கு அவர் வல்லமை மிக்கவராக இருந்தார். அன்னை மரியாளுக்கு அவர் வல்லமை மிக்கவராக இருந்தார். ஆபிரகாம் ரெபெக்காளுக்கு அவர் வல்லமை மிக்கவராக இருந்தார். மனோவா குடும்பத்திற்கு அவர் வல்லமை மிக்கவராக இருந்தார். இன்னைக்கு எனக்கு வல்லமை மிக்கவர். வல்லமை மிக்கவங்களாம் உண்மையா இருந்தனால அந்த வல்லமை மிக்க அவர் பல செயல்கள் அவர்கள் செய்தார். என்கிட்ட உண்மை இருந்தால் உண்மையாய் நான் அவரை தொழுது கொள்வேன் என்று சொன்னார். அந்த வல்லமை மிக்கவர் எனக்கு ஒரு நிழலாக இருப்பார். அல்லேலூயா. எழுந்து நிற்போம். ஆண்டவரே, வல்லமை மிக்கவரே, இந்த புதிய மாதத்திலே முதல் நாளிலே ஒரு பாதத்திலே வந்து நிற்கிறோம் ஐயா. வல்லமை மிக்கவர் அற்புதங்கள் பல செய்தார், பல செயல்கள் செய்தார் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த வல்லமை மிக்கவர் எனக்கு எப்படி இருக்கிறார்? எனக்கு எப்படி இருக்கிறார்? எனக்கு எப்படி இருக்கிறார்? வல்லமை மிக்கவர் எனக்கு வல்லமையோடு இருக்கிறாரா? இல்லை என்னை பார்த்து அவர் வல்லமையை குறுக்கி கொண்டு போகிறார். ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீ வல்லமை என்னிடத்துல செய்யாமல் போவதற்கு என்னிடத்துல எவ்வளவோ தடைகள் இருக்கிறதையா. என் குடும்பத்திலே எவ்வளவோ தடைகள் இருக்கிறதையா. என் தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளவோ தடைகள் இருக்கிறதையா. ஆண்டவரே, தயாபரரே, ஒரு பாதத்தை நாங்கள் தேடி வந்து நிற்கிறோம். அந்த வல்லமை மிக்கவர் செயல்கள் பல அவர்களுக்கெல்லாம் செய்தவர் எங்கள் குடும்பங்களுக்கு செய்யும் ஐயா. இவரை சுற்றியுள்ள குடும்பங்களுக்கு செய்யும், எங்கள் பிள்ளைகளுக்கு செய்யும், இவருடைய எதிர்காலங்களுக்கு செய்யும் ஐயா. ஆண்டவரே, தானியேல் சொன்னார் ஐயா. ஆண்டவரே, காலங்கள் அவரை மறைத்து வைக்க முடியாது. காலங்கள் அவரை மறைத்து வைக்க முடியாது. எந்த காலத்திலும் அவர் வல்லமை மிக்க செயல் செய்ய வல்லவர் என்று சொன்னாரு. அந்த தானியேலுடைய தேவன் எங்களுடைய தேவன் என்று சொல்லி நாங்கள் பாடுகிறோம் ஐயா. வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவே. உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவே. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன்.
மனம் பிரிந்து ஏராளமாக இருக்கிறேன். எங்களுக்கு நல்ல ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர்கள், நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர்கள். பரிசுத்தப்படுத்தும் ஒன்றுக்கும் உதவாத எங்களை கழுவி சுத்திகரித்த தேவன் இந்த நாளிலே எங்களோடு பேசுமையா. குற்றங்கள் குறைகள் எல்லாம் இருக்குதுயா. ஒவ்வொரு மாதம் நாங்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் செய்ய வேண்டியதை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். நடக்கக்கூடிய காரியங்கள்லாம் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான நன்றி கர்த்தாவே. நல்ல ஒரு சிலாக்கியத்தை தார். ஆசீர்வதியும் மகிமைப்படுத்துமையும் பரிசுத்தப்படுத்துவதற்காக நன்றி கர்த்தாவே. ஒவ்வொரு நாள் இடைப்படக்கூடிய சிலாக்கியத்தை தந்து வழி நடத்துவதற்கான நன்றி கர்த்தாவே. குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் பாதுகாத்து எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி கர்த்தாவே. நல்ல ஒரு சிலாக்கியத்தை தாரும். ஆசீர்வதியும் மகிமைப்படுத்து பரிசுத்தப்படுத்துமையா. ஒன்றுக்கு உதவாத எங்களை கல்வி சுத்திகரித்த தேவன் எங்களோடு இந்த நாளை தந்திருப்பதற்கான நன்றி கர்த்தாவே. மகிமைப்படுத்தும் ஐயா, பரிசுத்தப்படுத்தும். ஒன்றுக்கும் உதவாத எங்களை இந்த இடத்துல கொண்டாந்து நிறுத்தி வைத்திருப்பதற்கான நன்றி கர்த்தாவே. நல்ல ஒரு சிலாக்கியத்தை தாரும் ஐயா. ஆசீர்வதி மகிமைப்படுத்தி பரிசுத்தப்படுத்தும். குற்றங்கள் குறைகள் இருந்தால் எங்களை முற்றிலும் மன்னித்து உன்னுடைய சன்னிதானத்திலே எங்களை கோர்த்து சேர்ப்பதற்கான நன்றி கர்த்தாவே. நல்ல ஒரு சிலாக்கியத்தை தாரும். ஆசீர்வதி மகிமைப்படுத்தும் ஐயா. நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா. ஒவ்வொரு நாள் இடைப்படக்கூடிய சிலாக்கியத்தை தந்து வழி நடத்துவதற்காக நன்றி கர்த்தாவே. நன்றி அப்பா. எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறோம், எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறோம். அவ்வளவு நன்மைகளுக்கும் நாங்கள் ஈடு இணையா என்ன செய்ய போறோம்? நன்றி அப்பா, நன்றி அப்பா. குற்ற உணர்வோடு நாங்கள் தரத்தில் நிற்போமானால் எங்களை மன்னித்து நல்ல ஒரு சிலாக்கியத்தை தருவதற்காக நன்றி கர்த்தாவே. சோத்திரம் ஐயா, சோத்திரம் சோத்திரம் ஐயா. பரிசுத்தர் 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 பரிசுத்தர். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நல்லவர் 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 நல்லவர். சோத்திரம் ஐயா. கடந்த நாட்களை காத்தீரே, நன்றி ஐயா. புதிய நாளை தந்தீரே, நன்றி அப்பா. சோத்திரம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, உம்மை நாவாலே துதிக்கிறோம் நாதா. சொல்லுமா? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, உம்மை நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே, நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே, நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே, நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே, நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, உம்மை நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, உம்மை நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே, நன்றி ராஜா. ஆபத்திலே காத்தீரே, நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே, நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே, நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம், உம்மை நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, உம்மை நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, உம்மை நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, உம்மை நாவாலே துதிக்கிறோம் நாதா. புதுவான
நாவாலே துதிக்கிறோம் தாதா நாதா இயேசு நாதா நாதா இயேசு நாதா. நன்றி அப்பா. ஊழியர் பாதையை கொடுத்திருக்கிறேன், சுகபலனை கொடுத்திருக்கிறேன், நல்ல திட நம்பிக்கை தந்திருக்கிறேன். நன்றி அப்பா. ஒரு விசைக்கண்களை இந்த மாதங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் தர வேண்டும், ஒரு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். நீ என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்க போறியோ அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை தான். நன்மை தீமை உன் கையில் இருக்கிறது ஐயா. எங்களுக்கு என்ன செய்ய போகிறாய், என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவரே ஒப்பு கொடுப்போமா. அதிகாலை தேடுகிறோம், என்னை கண்டடைவான் என்ற வார்த்தை பொய்யாய் போகாத அளவுக்கு ஆண்டவரே நாங்கள் பாதுகாத்துக் கொண்டோம். உன்னை நம்பி வர நாங்கள் அதிகாலை உன் சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்லாய்க்கு நல்ல ஒரு பலனை தார். சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவர்கள் இங்கே வர ஒவ்வொருவரும் எங்கே இருந்தாலும் சரி ஆண்டவரே உன்னுடைய பிள்ளைகளாய் இருக்கிற அனைவரையும் நீ கண்ணோக்கி பார்ப்பதுக்காக நன்றி தந்தார். பேர்கள் தெரியாது, ஊர்கள் தெரியாது, ஆனால் எல்லாம் அறிந்த தேவன் இந்த மத்தியில் அவர்களோடு அசைவாடுவதற்காக நன்றி கருத்தார், அசைவாட போறதுக்காக நன்றி கருத்தார். நல்ல காரியங்களை வாய்க்கப்படும் நல்ல ஒரு சிந்தனைகள், நல்ல எங்களுக்கு எண்ணங்களை தந்து வழிநடத்துவதற்காக நன்றி கருத்தார். ஆண்டவரே இந்த மாதத்திலே உள்ள எங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தைகளை கொடுப்பதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் எதற்காக பிறந்திருக்கிறோம் என்ற கேள்விக்கு ஆண்டவரே இந்த முதல் சாட்சியாக நாங்கள் நிற்க பலனை தருவதற்காக நன்றி கருத்தார். மகிமைப்படுத்துமையா நல்ல காரியங்களை எங்களை வழி நடத்தும் சிந்தனைகளும் செயல்களும் உன்னுடைய சிந்தனையிலே இருப்பதற்காக நன்றி கருத்தார். உன்னுடைய காரியங்களை வாய்க்கப்படும் உன்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வந்து இடைவேறக்கூடிய சாக்கியத்தை தருவதற்காக நன்றி கருத்தார். சோதரம் ஐயா, சோதரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி 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 கொடா கொடி நன்றி. குற்றங்கள் குறைகள் இருந்தால் மன்னித்து ஆண்டவரே எங்களை பூர்ண மனதோடு ஏற்றுக்கொள்ளும். உன்னுடைய பரிசுத்த ஆவிக்குள்ளே எங்களை நிலைநிறுத்தும் ஐயா. உன்னுடைய பரிசுத்த இடத்துல எங்களை கொண்ட நிலைநிறுத்தும். நீ பரிசுத்தமாய் இருப்பது போல எங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளும் ஐயா. நீ வரும் பொழுது குற்ற உணர்வு இல்லாத அளவுக்கு எங்களை முழுமையாக மாற்றுவதற்காக நன்றி கருத்தார். மகிமைப்படுத்தும் ஐயா, மகிமைப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நின்னவந்தமாக எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 10 வசனங்கள் தான். 1ஆம் அதிகாரம்  பென்யமீன் தேசத்தில் உள்ள ஒருவனாகிய வசனங்கள் என்கின்ற நாட்களில் 13ஆம் வருஷத்தில் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் நாட்களிலும் மட்டாகவும் உண்டாயிருந்து உண்டாகி அவர் அறிந்தே பண்ணி சொன்னார். ஆண்டவரே ஆண்டவரே பேச அறியேன், நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் சொல்லாதே, நீ போய் பேசுவாயாக, நீ பயப்பட வேண்டாம்,
சொல்லுகிறார். கர்த்தர் தம் கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். வைக்கிறேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரிதான், என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். கர்த்தருடைய வார்த்தை இரண்டாம் தரம் எனக்கு உண்டாகி அவர் நீ காண்கிறது என்ன என்று கேட்டார். பொங்குகிற பானையை காண்கிறேன். வாய் வடக்கே இருந்து நோக்குகிறது என்றார். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி வடக்கே இருந்து தீங்கு தேசத்தினுடைய குறிகள் எல்லாம் மேலும் வரும். இதோ நான் வடதிசை ராஜ்யங்களின் வம்சங்களை எல்லாம் கூப்பிடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் வந்து அவன் தன் சிங்காசனத்தை எருசலேமின் ஒளிமுக வாசலுக்கும் சுற்றும் மதில்கள் விரோதமாகவும் யூதா தேசத்து எல்லா பட்டணங்கள் மேலும் வைப்பார்கள். அவர்கள் என்னை விட்டு தூபம் காட்டி பணிந்து கொண்டு நிமித்தமும் விரோதமாக கூறுவேன். ஆகையால் அறையை கட்டிக்கொண்டு நின்று கட்டளையிடுவதையெல்லாம் சொல். படிக்கு அஞ்சாதே. இதோ மணிக்கும் பிரபுக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் ஜனங்களுக்கும் எதிராக பட்டணமும் இரும்பு தூணும் வெண்கல ஆக்கினேன். விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி உட்காரும். வேதத்திலே நிறைய காரியங்களை பார்த்துட்டு அந்த வசனங்களை அடிக்கடி படிச்சிருப்போம். வாக்கு தத்தமா எடுத்தா தெரியுதுனா நிறைய வாக்கு தத்தங்களே 1ஆவது அதிகாரத்துல நிறைய இருக்குது. ஆனா தேவன் எரேமியாவுக்கு கொடுத்திருக்க ஒரு வாக்கியம் என்னவென்றால், ஒரு மனுஷன் ஊழியத்துக்கு போகும்போது என்ன செய்ய வேண்டும். இயேசு 2 பேரா அனுப்பின பொழுது அவர் சொன்ன வார்த்தை தான் பிதாவானவர் எரேமியாவுக்கு சொல்லியிருக்கிறார். போகும்போது பாதரட்சியை போட்டுக்காதீங்க, காசை வாங்கிக்காதீங்க, இப்படி இயேசுக்கு சொன்னாரு. ஆனா எரேமியாவுக்கு தேவன் சொன்ன ஒரே வார்த்தை, நீ ஏஞ்சி போ, உனக்கு நான் துணையாயிருப்பேன். ஒரு அழகியா சொல்லுவோமா? அப்ப இன்னைக்கு எரேமியாவுடைய வாழ்க்கையிலே இந்த எரேமியா புத்தகத்துல படிச்சு பார்த்தோம்னா அவ்வளவு தீர்க்க தரிசன வசனங்கள் இருந்தாலும் முதல் அதிகாரத்திலே 2வது வசனம் சொல்லுகிறது, நாட்களில் வருஷத்தில் உண்டாயிற்று. முடிவு மட்டுமாக பூரா போகும் வரைக்கும் பரவாயில்ல. பாருங்க, அவனுக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? எவ்வளவு வயசு இருக்கும்? எரேமியாவுக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? 13 வயசு. 13 வருஷம் யூதேயாவில் அவன் இருந்த நாட்களை சொல்றாரு. அதனால தான் 13 வயசுங்கிறது சிறு பிள்ளை என்று சொல்லிக்கிறான். ஊழியத்துக்கு யார் அனுப்புறாரு?
நம்ம இவ்வளவு தூரம் இருந்து நம்ம எப்படி ஊழியம் பண்றோம்? ஊழியம் பண்றதுக்குன்னு ஒரு கேட்டகரி வச்சிருக்கோம். பைபிள் காலேஜ் படிக்கணும், பைபிள் தெரியணும். ஆனா 13 வருஷமா எப்படி? அதுக்கு உதாரணம் சொல்றாரு. 5வது வசனம் சொல்லுது, எந்த தெரிஞ்சுட்டாராம்? அப்போ ஒரு ஊழியக்காரனை தேர்ந்தெடுக்கணும்னா எப்ப தேர்ந்தெடுக்கணும்? நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு எனக்கு தகுதியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஏன்னா நான் அவ்வளவு தூரம் அவ்வளவு அயக்கத்தனம், அவ்வளவு ரொம்ப நல்ல காரியம்லாம் நிறைய செய்திருக்கிறேன். இருந்தபோது இந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கு ஒரு தகுதி கொடுத்திருப்பாரானால் அந்த தகுதியை நான் என்ன செய்யணும்? பயன்படுத்திக்கணும். ஆனாதான் ஊழியத்துக்கு அழைக்கும் போது பின்வாங்கி போயிடக்கூடாது. ஏன்னா ஊழியத்துல நிறைய காரியங்கள், கஷ்டங்கள் இருக்கும். படிக்க வேணாம். அப்போஸ்தலர் 9:15 சொல்லுவாரு, அவனுக்கு எவ்வளவு பாடுகள் பட வேண்டுமோ அதை நான் அவனுக்கு காமிப்பேன். அதே வார்த்தை தான் இங்க எரேமியாவுக்கு பிதாவானவர் சொல்றாரு. 19வது வசனம் சொல்றாரு, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தங்கள் பண்ணுவார்கள். பாத்தீங்களா? ஒரு ஊழியக்காரனுக்கு யாரு யுத்தம் பண்ணுவான்? சொந்த ஜனமே யுத்தம் பண்ணும். அப்ப அவர் சொல்றார், படிக்க முடியுமா? அவர் பண்ணுவார்கள், மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். பாருங்க, அப்ப ஊழியக்காரங்க யார் இருக்காங்க? கர்த்தர் இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்கள்ட்ட இருந்தா அவங்களுக்கு எந்த பயமும், ஆக்சிடென்ட் ஆகாது, பசியும் பட்டினியா இருக்க மாட்டாங்க. எல்லா நாளும் எப்படி இருப்பாங்க? ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையில ஊழியக்காரங்க இருப்பாங்க. அடுத்தவங்க கையேந்த வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா இன்னைக்கு ஒரு சபை வைக்கிறாங்கன்னா கையேந்துவதற்காகவும் காசுகளை சம்பாதிப்பதற்காக தான் இன்னைக்கு என்ன வைக்கிறாங்க சபைய. இன்னைக்கு 1ஆம் தேதி ஆனவன என்ன எல்லாத்தையும் சம்பளம் வந்திருக்குன்னு என்ன செய்யற? அதிகாலை ஜெபத்துல சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தசம் பாகம் போடுறவங்க போடுங்க, காணிக்கை போடுறவங்க போடுங்க. இது எங்க போகுது? ஆனா எரேமியாவுக்கு ஒண்ணுமே சொல்ல. உன்னை தாய் வயிற்றுல தெரிஞ்சுக்கிட்டேன், உனக்கு வீடு வாசல் எல்லாம் கட்டி தந்திருக்கேன், நீ போய் எல்லாத்தையும் பிச்சைறான்னு சொல்ல. ஆனா இத படிச்சவன இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யறாங்க? காசு. இன்னைக்கு வேதம் வீணா போறதுக்கு காசு இதான். நீதிமொழிகள் 23:23 சொல்லுவாரு, வேதத்தை வாங்கு, விற்காதே. இன்னைக்கு விற்கிறாங்களா வாங்குறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா நம்ம மனசுக்கு நம்மளுக்கு தெரியணும். சத்தியத்தை இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். நீதிமொழியில யாருக்கு சொன்னாரு? உலகத்துல அவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ண மனுஷன் வாயில சொன்னாரு, சத்தியத்தை வாங்கு, ஆனா விற்றாத. அதுக்குதான் இவனு என்ன செஞ்சிருக்காங்க? பைபிளை பிரிண்ட் பண்ணி இலவசமா கொடுக்குறாங்க. அதை இலவசமாய் கொடுக்க சொல்லல. இந்த பைபிளை தூக்கி கொண்டு இலவசமா கொடுக்கறதில்ல. இது என்ன தெரியும்? என்ன புரியும்? இந்த 19 வசனம் எல்லாத்துக்கும் புரியுமா? அப்ப இதை சொல்லி கொடுக்கணும். அப்ப இது யார் சொல்லி தர்றது? அதனால எரேமியாவை சிறு வயதில் தாயின் வயிற்றில் கருவில் உருவாகும் முன்னமே அவரை தெரிந்து கொண்டார். அப்ப என்னை தெரிந்திருப்பாரா? தெரிந்திருக்க மாட்டாரா? உங்களை தெரிந்திருப்பாரா? தெரிந்திருக்க மாட்டாரா? ஆனா நம்ம என்ன இது போல, எந்த பகுதிக்கு போல? ஆனா நம்ம சொல்றோம். நேற்று கூட பிரதர் சொன்னார், ஒரு பிள்ளை பிறந்தானே இன்ஜினியர் படிக்கிறான், அதை படிக்கிறான், இதை படிக்கிறான், அதை படிக்கிறான், எல்லாம் சொல்றோம். ஆனா வேதத்தை நேசிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக எவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன்? இன்னும் கொஞ்சம் நேரம் தெரிஞ்சா நீ டாக்டர் படிச்சிருக்கலாமே, இன்ஜினியர் படிச்சிருக்கலாமே.
இதுக்கு மார்க்கு தேவையில்ல, மனசாட்சி மனசு இருந்தா போதுவா. ஆனா வேதத்துக்காக யார் இறங்குறதுக்கு? இன்னைக்கு எல்லாமே காசு. அப்படி வேதத்துக்கு வந்துட்டா கூட காசு வெளியே சம்பாதிக்கிறத விட உள்ள உட்கார்ந்து சம்பாதிக்கிறவன் அதிகமாக சம்பாதித்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு எப்படி சம்பாதிக்கிறான்? அதிகமா. அவனுக்கு வறுமை இல்லை. என் வண்டிக்கு மாசத்துக்கு ஒரு லிட்டர் போடுறது கஷ்டப்படுறேன். ஆனா அவன் எல்லாம் கார்ல போயிடுறான், 10 லட்சம் 13 லட்சம் கார்ல. அது மினிமம் அது எப்போது இருக்க வேண்டியது 10 லிட்டர் பெட்ரோல் டீசல் இருக்கணுமா, இல்லாட்டி ஏர் லாக் ஆயிருமா. அப்ப ஒரு ஊழியத்துக்கு போறதுக்கு உங்களுடைய சொகுசான வாழ்க்கைகள் தேவைப்படுது. ஆனா எரமியாக்கு சொகுசு இல்லை. அந்த சொகுசு இல்லைங்கிறதா சொல்றாரு. 6வது வசனம் சொல்றாரு, அப்பொழுது ஆண்டவர் பாருங்க, அவன் ஓப்பனா பேசுறான். எனக்கு சத்தியமே தெரியாது, சத்தியமே தெரியாது. அப்ப சத்தியத்தை நான் எப்படி நான் போய் பேச போறேன்? சத்தியத்தை என் பேச்சை கேட்பாங்களா? கேட்பாங்களா? சின்ன பிள்ளை பேச்சை கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, எது செய்தாலும் நேர்த்தியா செய்கிறவர். அந்த எரமியா கொண்டு அந்த அதிகாரத்திலையும் பார்த்தீங்கன்னா எரமியாவுக்கு உள்ள வாழ்க்கைகள் அவ்வளவு, அவன் அவ்வளவு கஷ்டத்தையும் சொல்லியிருக்கான், அவ்வளவு ஆசீர்வாதத்தையும் சொல்லி இருக்கிறான். அப்ப அடுத்த வருஷம் சொல்றாரு பாருங்க, ஆனாலும் என்ன சொல்றாருங்க, வேதத்துக்கு சின்ன பிள்ளை பெரியவன் வயசானவன் கிடையாது, யார் வேணாலும் சத்தியத்தை சொல்லலாம். இங்க ஒரு கேட்டகரி வச்சிருப்பாங்க, நீ 10வது வரைக்கும் படிச்சிருக்கணும், 2வது வரைக்கும் படிச்சிருக்கணும், நீ டிகிரி முடிச்சிருக்கணும், அப்பதான் பிஷப் பட்டம் கத்திரிக்காய் பட்டம்லாம் எப்ப தருவாங்க? படிச்சாதான் தருவாங்க. ஆனா வேதத்தை படிச்சிருக்கியா, வேதத்துல உள்ள வார்த்தைகள் தெரியுமாங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. அதான் சொல்றாரு, நான் சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு. அப்ப எப்படி பேசணுங்க? இதுதான் இயேசு சொன்னார். மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே உலக அதிசயம் எனக்கு அதிகாரம் உண்டு, எங்க போனாலும் என்னுடைய கட்டளைகளை நீங்கள் நினைவேற்றுங்க. அவருடைய கட்டளை என்ன, இவருடைய கட்டளை என்ன? அப்ப எரேமியாக்கு ஏன் அங்க தோற்கப்பட்டது? இது எரேமியா புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1 வசனம். இதோடைய பதில் வருது. எரேமியா 4ஆம் அதிகாரம் 1 வசனம், இஸ்ரவேலே என்னன்னு சொல்ற, மனம் திரும்புறதுக்கு மனதாய் இருக்கிறாய் சொல்லுகிறார். என்னங்க செய்யணுங்க? எத்தனை ஊழியக்காரன் இருக்கு இந்த அருவருப்பு? எத்தனை சபையில இருக்க விசுவாசிக்கிற அருவருப்பு இருக்கு? அவங்களுக்கு பைபிளை தூக்கிட்டு போறாங்க, நம்மளும் பைபிளை தூக்கிட்டு வரோம். அவன் எரேமியாக்கு பைபிளை கொடுக்கலங்க, அவன் வாயிலே தேவன் வார்த்தை போட்டார். ஒரு அலையில சொல்லுவோமா? எங்க போட்டாரு? தேவன் அவனுடைய வாயிலே போட்டார். அது போட்டதுக்கு சாட்சி 8வது 9 பாருங்க, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டார், இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன். ஒரு அலையில சொல்லுவோமா? எத்தனை ஊழியக்காரனுங்க பிதாவானவரோ இயேசு தொற்றுப்பாரு, தொற்றுப்பாரா? வாயில தொற்றுப்பாரா? எதை எடுத்தாலும் லேப்டாப் எல்லாம் வச்சுதான் பார்த்து சொல்றாங்க. யாருமே மெமரியா? எரேமியா எங்க போய் லேப்டாப்ல வச்சு பார்த்தான்? ஏதோ என்னோட குறிப்பெல்லாம் எழுதி வச்சுட்டு வந்தானா? அவனுக்கு வாயில என்ன இருந்துச்சு? தேவனுடைய வார்த்தை இருந்துச்சு. அவன் போய் சொல்லிட்டே இருந்தான். ஏன்னு சொல்லனா, இயேசுவும் எரேமியாவுக்கும் ஒரே சக்தியை தேவன் கொடுத்தார்.
அவர் மலை பிரசங்கத்தை நம்ம படிச்சு பார்த்தாலும் அவ்வளவு வார்த்தை அப்ப நம்மளுக்கு புரியறது இல்லை. ஆனா அங்க மலையில உட்காந்து என்ன செஞ்சிட்டாரு, கால் மேல காலை போட்டுக்கிட்டு அது பாட்டு விறுவிறுன்னு சொன்னாரு. நம்ம அதை படிச்சு இன்னைக்கு வரைக்கும் அர்த்தம் தெரியலையே, அது மாதிரி நடக்க முடியலையே. அப்ப தேவன் என் வாயை தொட்டிருப்பாரானால் என் வார்த்தை வேதத்திலே அடிக்கடி வரும். நான் தான் சொல்றேன், நல்லா படிங்க, தேவன் நம்மளோடு பேசுவார். என்ன பேசணும், எது செய்யணும்? இன்னைக்கு தேவன் எவ்வளவு காரியங்கள் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா நம்மளுக்கு என்ன இருக்குது, ஆசீர்வாதத்தை மட்டும் நம்ம பெற்றுக்கிட்டு அவருக்கு தேவையான வேலையை செய்யறது இல்லை. 2 நாள் வேலை இல்லை, 3ஆம் நாள் வேலை கூப்பிட்டான், சரியா போச்சு. வேலை கூப்பிட்டானே, அந்த 2 நாள் நான் என்ன செஞ்சிருக்கலாம், நான் தேவனுக்காக வேலை செஞ்சிருப்பேனா, ஓடி ஓடி உழைச்சிருப்பேனா. அப்ப நம்மளோட சிந்தனை. அதுதான் வேதம் சொல்லுது. இப்படிப்பட்டவங்களுக்காக அதே அதிகாரத்தை சொல்றாரு. 14வது வசனத்தை படிமா. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, வடக்கே இருந்து தீங்கு தேசத்தாருடைய குடிகள் மேல் வரும். என்ன வருங்க? இது யாரு? நான் அன்னைக்கு சொன்னேன், மாற்றான் கட்சியை பேசாதீங்க, இந்து முஸ்லீம் பேசாதீங்க, கிறிஸ்தவன்ட்ட தான் வரப்போகுது. அது வேணா எழுதி வச்சுக்கோங்க. யாருக்கு வரப்போகுது? இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான். முன்ன 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிச்சோம். யாரு குடும்பம்? இஸ்ரவேல் குடும்பத்துக்கு தான் சொல்லியிருக்கார், மாறு மாறு. இன்னைக்கு வரைக்கும் மாறுறதுக்கு மத்ததெல்லாம் மாறிடுறாங்க, ஆனா இதுக்கு மாறுறதுக்கு வழி இல்ல. சத்திய வார்த்தை ஒரு வாயில இருந்தா அவன் வாயில பொய்யே வராதுங்க. அவனுக்கு பணத்தை பத்தி பேச மாட்டான், உலகத்தை நேசிக்க மாட்டான், குடும்பங்களை நேசிக்க மாட்டான், அவன் தனி பிறவியாக இருப்பான். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? அந்த வசனத்தை படிமா. அப்பொழுது கர்த்தர் வரும். எப்படி சொல்ல போறாங்க? ராஜ்யத்தோட வம்சங்கள் எல்லாம் சொல்லுகிறார். வந்து பாருங்க, இன்னைக்கு எப்படி இருக்காங்களா, தன்னுடைய சுயத்தை வளர்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு வீடு இருக்கு, எனக்கு ஒரு வாசல் இருக்கு, எனக்கு புள்ள இருக்கு, பொண்டாட்டி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. படிக்கலாம். என்ன சொல்றாங்க? பட்டணத்துக்கு விரோதமாக. தீங்கு யாருக்கு வரும்? நமக்கா அவங்களுக்கா? அப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா உடனே சொல்றோம். என் மனைவி கேட்டீங்கன்னா நிறைய சொல்லுவான். அவன் வியாதிய 99 வியாதி சொல்லுவான். அவன் டாக்டர்கிட்ட போய் சொன்னோம்னா, நேற்று இதுக்கு சொன்னியம்மா, எங்க அண்ணன் அதெல்லாம் பார்க்க மாட்டார். உடனே என்ன செய்வாரு, நேற்று உள்ளது இதை நிப்பாட்டிடு, இந்த மாத்திரை சாப்பிடு, நாளைக்கு போனா இதை நிப்பாட்டிடு, இதை சாப்பிடு. இவளுடைய மனதை அறிந்து எங்க அண்ணன் எழுதிடுவார். இன்னைக்கு ஒரு வியாதி சொல்லுவார், நாளைக்கு ஒரு வியாதி சொல்லுவார். கடைசியில சாவு போறது யாரு? எங்க அண்ணனா என் பொண்டாட்டியா? யாரு? கண்ட மாத்திரை நான் சாப்பிட்டேன்னா நான் தான் சாப்பிட்டேன். நான் நேற்று கூட சொன்னேன், ஒரு தைரியமா இருப்பான், எல்லாத்துக்கும் வியாதி இருக்கு, எனக்கு வியாதி இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனா நான் படுத்துட்டேன்னா ஏந்திருப்பேனான்னு எனக்கு தெரியல. நான் சொல்லிட்டேன், ரொம்ப சிரமமா இருந்தா மருந்து கொடுத்துருங்க, என்னை தூக்கி அலைய வைக்காதீங்க. அப்படி உள்ளாரா உள்ளே எனக்கு தெரியாது. ஒருவேளை நான் செஞ்ச பாவத்துக்கோ நான் செஞ்ச தும்முருக்கோ அப்படி நடக்குமானால் நீங்க எதை பத்தி கவலைப்படாம எனக்கு இந்த காரியத்தை செய்து முடிகள் என்று நேற்று சொன்னேன். நேற்று என்னுடைய பிறந்த நாள். பிறந்த நாளைக்கு என்ன சொல்லுவாங்க? ஆசீர்வாதமா சொல்லுவாங்க. என் மக உனக்கு வேற வேலையே இல்லையாப்பா? இல்லம்மா, நான் நாளைக்கு நான் இன்னைக்கு வந்து பெருசாக எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு
என்னுடைய தேவனுடைய வார்த்தை என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் பூமிக்கு ஒரு உப்பாய் இருக்க வேண்டும், ஒரு வெளிச்சமாய் இருக்க வேண்டும், ஒரு சகோதரருக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும். அப்ப சொல்றாரு, அடுத்த வருஷம் சொல்றாரு 16, அவர்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களுக்கு ரூபம் காட்டி தங்கள் கைகளின் கிரியைகளை பணிந்து கொண்டார்கள். அவருடைய என்ன சொல்றாருங்க, இன்னைக்கு நம்ம சொல்றோம் அந்நிய தெய்வத்துங்கிறது அடுத்த பிரச்சனை. யார் செய்யக்கூடாது? இஸ்ரவேல் குடும்பத்தார். வாயில தேவனுடைய வார்த்தை இருக்கிறவன் அந்நிய தெய்வத்தை, அவன் தேவனுடைய வார்த்தை இல்லைங்க, அவன் அந்நிய தெய்வத்தை கும்பிடுறான். அதை பத்தி தப்பு நம்ம சொல்ல முடியாது, கும்பிடாத நான் சொல்ல முடியாது. நேற்று பழைய கோயில்ல இருந்து ரச்சிய கோயிலுக்கு தீவனம் இருக்க பவனி போச்சு. நான் இப்போ ஒரு ஆளை கூப்பிட்டு கேட்டேன், உங்களுக்கு வயசு எவ்வளோங்கன்னு கேட்டேன். எனக்கு 70 வயசு ஆகுது தம்பினாரு. எனக்கு அப்போ அந்த வயசு தான். இந்த சாமி எல்லாம் தீவனக்கனை எப்படி தூக்கிட்டு போவாங்க? அடுத்து தான் தம்பி போவாங்க. அதுக்கு சாரட்டை வச்சு டிராக்டர் வச்சு இப்போ சாமியார் உட்காந்துக்கிட்டு என்ன செய்யறாங்க? இந்த அறிவு வேதத்துல இருந்துச்சா? வேதத்துல இருந்துச்சா? அத்தனை கிறிஸ்தவம் போறான். அது பொம்பளை நிறைய பேர் போறாங்க. கொஞ்ச நாள் அறிவு வேண்டாம். ஐயா தீவனம் இருக்குங்கிறது ஒரு பெரிய ஒரு மகத்தான ஒரு வாழ்க்கை. அழிக்க முடியாத, ஆற்றல் முடியாத, அதை விலைக்கு வாங்க முடியாத ஒரு பொருளை அவன் கையில கொடுக்கிறப்ப தூக்கி நடந்து போவியா? டிராக்டர்ல சேர்ல உட்காந்துக்கிட்டு பிடிச்சிட்டு போறான் ஒரு சாமியார். அது அத்தனை கிறிஸ்தவன் என்ன செய்யறான்? பார்த்துட்டு இருக்க. ஏன்னா அவனுக்கு அறிவு அவ்வளவுதான். கழுதோட சேர்ந்தா என்ன புத்தி வரும்? கழுத புத்தி தான் வரும். இந்த பெண்டி காசு சேர்ந்தா பெண்டி காசு புத்தி வரும். ஆனா பெண்டி காசு இந்த கழுதையா தான் இருக்குது. சத்தியத்தை சத்தியமா சொல்றது இல்லை. அப்ப நான் சொன்னேன், அப்பெல்லாம் நான் மைக் செட் எல்லாம் போட்டிருக்கேன், லைட் எல்லாம் போட்டிருக்கும் பொழுது அவங்க அத்தனை சாமியாரும் பாட மாதிரி துணித்து கட்டிக்குவாங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாது? பாட மாதிரி துணியை கட்டிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு 4 பேர் பிடிச்சுவாங்க, நடுப்புற நடந்தே போவாங்க. இங்கேருந்து ரச்சை கோயிலுக்கு பழைய கோயிலுக்கு எவ்வளவு தூரம் இருக்குது? இருந்தா ஒரு 1000 கிலோமீட்டர் இருக்கும், 1000 அடி இருக்கும், 2000 அடி இருக்கும். இதுக்கு ஒரு டிராக்டர், அதுக்கு ஒரு லைட்டு, அதுக்கு ஒரு போக்கஸ். அந்த தீவனக்கு கண்ணு தெரியாதா? அந்த தீவனக்கு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி முட்டாள் ஜனங்க இருக்கிறாங்களே. அவங்களுக்கு வடக்கேந்து வரப்போது வியாதி, வடக்கேந்து வரப்போது சாவு, வடக்கேந்து வரப்போது கஷ்டம். இஸ்ரவேலே மனம் திரும்பு. ஆரோக்கிய மாதா கோயில் வந்து கேம்பெயினுக்கு போவாங்க. அவங்களுக்கு கோயில் கிடையாது. ஆரோக்கிய மாதா கோயில் வந்து கேம்பெயினுக்கு போவாங்க. அது ஸ்கூல். கேம்பெயின்ங்கிறது ஸ்கூல். அது பப்ளிக் சர்ச்சா இல்ல. இது யாராச்சும் அங்கே இருக்கவங்க கேட்கிறானா? கேட்க எதுவுமே கேட்க மாட்டான். சோறு போட்டா திம்பான், கக்கூஸ் கட்டினா போய் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடும். ஆனால் சத்தியத்தை சத்தியமா என்னைக்கு சொல்றாங்களோ அவன் தான் உண்மையான கிறிஸ்தவனா இருப்பான். அப்பதான் எரமியா வாயிலை தொட்டிருப்பார். ஆனால் என் வாயிலின் தேவன் தொட்டிருப்பார். அப்ப சொல்றார் 17ஆம் வசனத்தை படிக்கணும், சீக்கிரம் முடிச்சு. ஆகையால் அறையை கட்டி கொண்டு நின்று கட்டளை இடுகிறவையெல்லாம் என்ன சொன்னாரு? அறையை கட்டி கொண்டு. எதுக்கு அறையை கட்டிக்கிட்டு? எதுக்கு அறையை கட்டிக்கிட்டு? அன்னைக்கு எரமியா சின்ன பையன். என்ன பையன்? சின்ன பையன்.
அதனால சத்தியத்தை சொல்லும் பொழுது நிர்வாணம் தெரியக்கூடாது. நிர்வாணம் தெரியக்கூடாதுன்னா அறையை கட்டிக்கொண்டு. இன்னைக்கு முஸ்லீம்லாம் பாருங்க, கைலிய மடிச்சு கட்டினதை யாராச்சும் இருக்காங்களான்னு பாருங்க. கைலிய நம்ம கைலி கட்டினா கூட என்ன செஞ்சிருவோம், ஒண்ணு இப்படி உருவா முடிச்சு போடுவா, இல்லை தூக்கி மடிச்சு கட்டுவா, இல்லை தூக்கி இங்கிட்டு சொல்லுவா அங்கிட்டு சொல்லுவோம். ஆனா அவங்க அப்ப எப்படி இருக்கும்? அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? தேவனிடம் போகும்போது நிர்வாணம் தெரியக்கூடாது, அறையை கட்டிக் கொள்ளுங்கள். அப்ப அறையை கட்டிக் கொள்றதுதான் வேதம் சொல்லி படிச்சிருமா, சீக்கிரம் படிச்சிருமா. கலங்க பண்ணாதபடிக்கு அஞ்சாதிரு, இதோ தேசம் அனைத்திற்கும் யூதாவின் ராஜாக்களுக்கும் பிரபுக்களும் ஆசாரியர்களுக்கும் ஜனங்களுக்கும். அப்ப ஊழியக்காரர் எப்படி இருக்கணும்? எதிரியா இருக்கணுங்க. யாருக்கு? யாருக்கு எதிரியா இருக்கணும்? சத்தியத்துக்கு விரோதமா இருக்கிறவனுக்கு நான் எப்படி இருக்கணும்? நான் பேசினாதான் சிலவங்களுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. நான் அதை பத்தி நான் கவலைப்படுறதில்ல. ஒரு வார்த்தை சொன்னா கூட சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். நல்லா யோசனை பண்ண, இல்ல இருக்க ஆதாரத்தை வந்து சொல்லு, அதான் நிறுத்திக்க. இல்ல பேசுனா என் வீட்டுக்கும் உட்கார்ந்து பேசலாம். ஆனா இன்னைக்கு எரேமியா பற்றி பேசுறோம். என் தாயின் கருத்தை தெரிந்து கொண்டான். தாயின் கருத்தை தெரிஞ்சனால தானே கொண்டு போய் கோயில ஞானஸ்தானம் கொடுத்தோம். இப்ப திருப்பி ஒரு ஞானஸ்தானம் கொடுக்கிறோம் பெட்டி காசுல வந்தோடனே. அப்ப வேற ஏதாச்சும் இன்னொரு சம்பவத்தை அங்க போய் ஞானஸ்தானம் எடுக்குமா? இல்ல பிதாவானவர் இந்த பல்லவத்து வரும் பொழுது ஞானஸ்தானம் போட்டு எடுத்துட்டு போறாரா? சொல்லுங்க பாப்போம். ஞானமற்ற மனிதனுக்கு ஞானம் வைக்கக்கூடிய காரியம் தான் ஞானஸ்தானம். ஞானமற்ற மனிதனுக்கு ஞானம் வைப்பதுதான் ஞானஸ்தானம். ஞானமே இல்ல. சோறை போட்டா பிணைஞ்சு திங்க தெரியும், சோறுல இருக்க கருவேப்பிலை ஒதுக்க தெரியும், ஆனா வேதத்துல இருக்க வார்த்தை பொறுக்க தெரியாது. எலும்பு கறியா வச்சு கடிச்சு பார்த்தா தெரியும், ஆனா இதுல கடிச்சு பார்க்கறதுக்கு தெரியாது. இதெல்லாம் புரியுதா? அப்ப கறி திங்கிறது மட்டும் புரியுதா? உப்பு இல்ல, வேவல, என்னமா செஞ்ச? அப்ப சத்தியங்கள் எப்படி இருக்கு? சத்தியம் எப்படி இருக்குது? அப்ப நான் இன்னைக்கு எரேமியா மாறுவேனா? இதான் மனம் திரும்பு. என்னை தாயின் கருவில் தெரிஞ்சிருப்பாரானால், கருவில் என்னை தெரிஞ்சிருப்பாரா? இதெல்லாம் வாக்குத்தத்தமா அடிப்பானுங்க. ஆனா ஒருத்தர் கூட நல்லா சொன்னார், வீட்டில் இருக்க வசனமே அவங்களுக்கு தெரியாது. அப்ப இன்னைக்கு எப்படி இருக்குது? அதனால என் வீட்டுல வசனங்களை மாற்றுறது இல்லை. அது தினமும் படிச்சு அதுக்கு தகுந்த நடக்கணும். பெத்த வசனத்தை போட முடியுமா? வடக்கு இருந்து உனக்கு வியாதி வரணும் போட முடியுமா? வடக்கு இருந்து உனக்கு சாப்பு வரணும் போட முடியுமா? போடணும். கல்யாணத்துக்கு கொடுக்கணும். இந்தாமா தேவன் இந்த வார்த்தையை கொடுத்திருக்காரு. எது நல்ல வசனமா பொறுக்கி பார்த்து அதை கொண்டு போய் மேடையில கொடுத்து அதை திருப்பி நம்மளை காட்டி போட்டா பிடிச்சு அதுல ஒரு பிளஸ் பண்ணிட்டு வர முன்னாட்டியும் கிறிஸ்தவனுக்கு அப்படி மேல இருந்து கீழே வரைக்கும் ஊட்டி முடிச்சோம். பெரிய பெரிய ஆள்ல பைபிள் வாங்கி கொடுத்துருக்கிறோம். அது எங்க கிடக்கும்? நேற்று இந்த பைபிள் எடுத்து கையில வச்சேன், அங்கேருந்து வந்தாயிருச்சு. என்ன தாத்தா பிடிச்சா ஒரு பேப்பர் வந்துருச்சு.
என் மவ அங்கிருந்து வரான், அவன் இருக்கப்ப ஏன்பா பைபிள் எடுக்கிறான்? புரியுதா? சக்தி யாருக்கு தெரியுது? எனக்கு தெரியுது, எல்சி தெரியல. எல்சியா இருக்கிறோமா இல்ல நானா இருக்கிறேனா? பாருங்க இல்லைங்க. அந்த வேதம் சொல்லுகிறது. இந்த கடைசி வசனத்தை படிச்சு முடிச்சிருவோமா? கடைசியும் 5வது வசனத்தை படிச்சு முடிச்சிருவோம். யுத்தம் பண்ணுவார்கள், மேற்கொள்ள மாட்டார்கள், ரட்சிக்கும்படிக்கு உன்னுடனே இருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு என்னோட யார் இருக்கா? ஒருத்தன் வந்து அடிக்க வரான்னாக்க பைபிள் சொல்றப்ப தேவன் என்னை காவல் பண்ணுவார். பவுலுடைய அடியானுடைய வாழ்க்கையில நிறைய படிச்சு பார்த்தீங்கன்னா தேவன் அவனோட இருந்தது நல்லா சொல்லுவோம். எனக்கு வருது அங்க வியாதி. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 12:9 சொல்ற மாதிரி எனக்கு கண்ணுல ஒரு வியாதி இருக்குது, அது போகுன்னு பார்த்து போகல, ஆனா என் கிருபை உனக்கு போதுன்றார். அப்ப அவருடைய கிருபை இருந்தா அந்த வியாதியிலே சத்தியத்தை சொல்லலாம். அவனுக்கு என்ன வியாதியோ தெரியாது, ஆனா நம்மளுக்கு ஒரு வியாதி வந்தாக்க சத்தியத்தை மூடி வச்சிருவோம். 4 நாள் 5 நாள் என்ன சொல்றது எனக்கே தெரியாது. அதான் சொல்றாரு. படிச்சிருமா அந்த வசனத்தை? என்னங்க நம்மளெல்லாம் எப்ப இருந்திருக்காரு? இல்ல ஒரு ஜட்ஜ் எடுத்துக்கோமே, இந்த இடத்தை எடுத்துக்கோமே. இது எப்ப வாங்கினீங்களோ எனக்கு தெரியாது, எப்ப வாங்கினீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா இந்த இடத்துல இது மாதிரி நடக்குங்கிறது யாருக்கு தெரியாது. அதுல நீங்க உட்கார்ந்து சத்தியம் கேட்கணுங்கிறது தாயின் கருவிலேயே தெரிந்து கொண்டார். நான் அங்க இருந்து இவளுக்கு வரணுங்கிறது என்னை தெரிந்து கொண்டார். அப்ப எல்லாத்தையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் உன்னை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். அப்ப இன்னைக்கு என்னை உள்ளங்கையில வரைஞ்சு வச்சு எப்படி இருக்கிறாரு? எப்படி இருக்கிறார்? நான் எரமியா மாதிரி மாறலாமா? எரமியா மாதிரி மாறலாமா? மாறுவோமா? மாற முடியாதா? நம்மளுக்கு எவ்வளவு சத்தியம் தெரியும். சத்தியத்தை நிறையா என்னால முடிஞ்சதை விதைச்சுக்கிறேன். நிறைய விதைக்கலனாலும் கொஞ்ச நாள் விதைச்சு வைத்திருக்கிறேன். ஆனா அடுக்கி கொண்டு போறது யார்கிட்ட இருக்குது? அதனால சத்தியத்தை சத்தியமா சொல்லுங்க. தேவன் வடக்கிலே இருந்து வரக்கூடிய நாசம், மோசம், தேவன் எல்லாமே நம்மளை வந்து என்ன செய்யுது? சேதப்படுத்தாதுங்க, சேதப்படுத்தாது. ஆனால் சேதப்படுத்துமானால் எனக்குள் ஏதாவது ஒரு குறைகள் உண்டாயிருக்கும். அந்த குறையை நிவர்த்தி பண்ணுவதற்கு தேவத்தை கேட்போம். அப்படியே ஏற்றி நிற்போமா? சோத்திரம் ஐயா, நன்றி அப்பா. எரேமியாவுடைய தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவரே இன்னைக்கு என்னை ஒரு ஊழியக்காரனாக மாற்றியிருக்கிறேன். இந்த ஊழியக்காரனாக என்னை மாற்றியிருக்கார் நன்றி கர்த்தாவே. நல்ல சிராய்க்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்திற்காக மகிமைப்படுத்துமையா, பரிசுத்தப்படுத்தும், முற்றிலும் மாற்றுமையா. நான் ஒரு எரேமியாவாக மாற வேண்டும். என் வாயை தொடுமையா, அப்பொழுது நான் சத்தியத்தை சொல்லுவேன் ஐயா. எனக்கு சத்தியம் தெரியாது, ஆனா நீ என்னிடமிருந்து நான் சத்தியத்தை நல்லா சொல்லுவேன் ஐயா. எனக்கு படிப்பறிவு இல்லை, ஆனா சத்தியத்தை சொல்லுவேன் என்று பேதுரு சொன்னானே. நாங்கள் படிக்கல, ஆனா சத்தியத்தை சொன்னான். அப்ப இயேசு அவனோடு இருந்தார். உன்னோடு இருக்கிற ஒரு இயேசு இருக்கிறார். நீ சத்தியத்தை எப்படி சொல்ல போற? எரேமியாவுக்கு தேவன் இருந்தது பாரு. உனக்கு இப்ப சத்தியத்தை சொல்வதற்கு இயேசு என்னோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னேன். இயேசு கிறிஸ்து மத்தியிலே இருக்கிறார், உன் உள்ளத்திலே இருக்கிறார், உன் சரீரத்திலே இருக்கிறார்.
கேட்போமா? என்னை மாற்றியதுக்காக நன்றி கர்த்தா. நான் 10 பேத்துக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள வார்த்தையாய் மாற்றுவதற்காக நன்றி கர்த்தா. சோத்திரம் ஐயா, சோத்திரம் சோத்திரம். பரிசுத்தமே பரவசமே பரநேசருளே வரும்பொருளே. சொல்லுமா? பரிசுத்தமே பரவசமே பரநேசருளே வரும்பொருளே. தேடினதால் கண்டடைந்தேன், தேடினதால் கண்டடைந்தேன். பாடிட பாடல்கள் ஈந்தளித்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தளித்தேன். உன் பாதம் பணிந்தேன் என்னா துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் இதய தெய்வம் நீரே, எனது இறைவா ஆருயிரே. என் இதய தெய்வம் நீரே, எனது இறைவா ஆருயிரே. நேசிக்கிறே இயேசுவையே, நேசிக்கிறே இயேசுவையே. உன்னேசர் முகம் என்றும் கண்டிடுவேன், உன்னேசர் முகம் என்றும் கண்டிடுவேன். உன் பாதம் பணிந்தேன் என்னா துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நன்றி அப்பா. ஏற்பட்ட நேர்மையாவும் மகன் சித்தம் பண்ணுவோமா? சோத்திரமையா, சோத்திரமையா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் உங்களோடும் அனைவரோடும் பரிசுத்தாவுடைய அடியனோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரேஸ் காட், பிரேஸ் காட்.